ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீட்லேயே எப்படி சூப்பராக மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, சின்ன வெங்காயம் மொட்டாக தொளிச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பூண்டு பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு இந்த குழம்புக்கு மீன் குழம்புக்கு பூண்டு தாங்க பெஸ்ட்டே. அதாவது டேஸ்ட்டே அதுதான் கொடுக்குன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த புளி குழம்பு வைக்கும்போது, அதாவது நம்ம புளி தான் ஊற்றி வைக்க போகிறோம், அரைச்சி வைக்கலைங்க. இப்போ புளி குழம்பு மாதிரி மீன் குழம்பு வைக்கும்போது இது ரொம்ப நாளைக்கு கெடாது. ரொம்ப நாள் அப்படின்னா ஒரு 2-3 நாள் குழம்பு வச்சு சாப்பிடலாம். மீன் அதில் ஊற அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போது இதுக்கு தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 4-5 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க தக்காளி ரொம்ப பொடி தக்காளிங்க. அந்த பொடி தக்காளி தான் நான் எடுத்திருக்கேன். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பொடி தக்காளி வணங்கணும் நல்லா. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதையும் இந்த மாதிரி வடித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த புளி நல்லா கொதித்து வரணும், சூடு பிடிக்கணுங்க. அதுதாங்க இதுக்கு மெயினே. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இவ்வளோ புளி ஆட் பண்ணாலே போதும். அந்த தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மீன் வேகணும் இல்லையா. அப்புறம் குழம்பும் நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது கொஞ்சமாக பெருங்காயத்தூள். மீன் குழம்புக்கு பெருங்காயத்தூள், பூண்டு தாங்க ரொம்ப சக்தி கொடுக்கும், அதாவது டேஸ்ட் கொடுக்கும். இப்போது டிடி பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணது என்னென்னா வெந்தயப்பொடி. அதுதான் இப்போ நான் ஆட் பண்ணி வெந்தயத்தை வறுத்து பொடியை அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கு வேறெல்லாம் நம்ம எதுவும் பெருசாக போடவே வேண்டியதில்லை. அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. புளியும் அந்த மீனும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், நம்ம சொல்லவே முடியாது. இப்போ கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நான் ஆட் பண்ணது மீன் குழம்பு பொடி. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதி பிடிக்கட்டும். மீனை கட் பண்ணி வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ மீனை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஒன்றா. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து புளி பச்சை வாசம் போயிருக்கணும். அதுக்கப்புறமா மீன் துண்டுகளெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தலை, வால், அந்த மாதிரி பகுதியெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மீனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை தான் கரண்டி விட்டு கலக்கணும். அந்த மீன் வேகிறதுக்குள்ளேயுமே கரண்டியை விட்டு கலக்கி எடுத்துடணுங்க. அதுக்கு மேலே நம்ம கலக்கவே கூடாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இப்போது இது நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. 2 or 3 மினிட்ஸ்லேயே மீன் நல்லா வெந்துருங்க. மீன் கரையிறதுக்குள்ளேயே நம்ம ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு எடுத்து நசுக்கி பார்த்தாலே கையில் தெரியும். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ரெடி. வேகாத இடத்த மட்டும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும் மீன் குழம்பு மட்டும்.
வாங்க சாப்பிட்லாம். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே டெம்ட் ஆகுதுல்ல. தேங்க்யூ. பாய் பாய்.